என் பேர் ஏரு பப்பாராவ். என் ஊர் குண்டூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தோட்டா கிராமம். கடந்த 2010 எனக்கு கிராஃபிக் டிசைனராக ஹைதராபாத்தில் வேலை கிடச்சிது. 2 மாதமாக நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் பாட்டிக்கு புற்றுநோய் இருக்கிறதா சொன்னாங்க. நான் அப்போ அவங்க பார்த்துட்டு இருக்க டாக்டரை கலந்துக்கிட்டு பேசினப்போ, வயசானவங்களுக்கு இப்போ ஏன் புற்றுநோய் அதிகமாக வருது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன். இப்போல்லாம் விவசாயிங்க அதிகப்படியான உரமும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்துகிறாங்க. இதனால் நம்ம உணவில் நச்சுத்தன்மை அதிகமாகிடுச்சு. அதனால் இது மாதிரி நோய்களும் நமக்கு அதிகரிக்குது. 2010 2015 என்னோட மாமாங்க 4 பேரும் கேன்சர் நோயில் இறந்து போனாங்க. அதனால இருக்கிற வேலைக்கு பதிலாக விவசாயத்தை தொடர முடிவு செஞ்சேன். 2014 20 சென்ட் நிலத்தோட பாரம்பரிய நெல் விவசாயத்தை தொடங்கினேன். 3 சென்ட் நிலத்துல பாலாஜி, சித்தசன்னா, அப்புறம் பாகரூபி நெல் விதைகளை நடவு செஞ்சேன். இந்த ரகத்துக்கு ரசாயன விவசாயத்தில் 10 மூட்டை வரும். ஆனால் அதை ஒப்பிடும்போது இயற்கை விவசாயத்தில் 7 மூட்டை தான் விளைச்சல் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் பாரம்பரிய விதைப்படி சாகுபடி செஞ்சதுனால என்னுடைய அப்பா, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து அதோட சுவையும் அதில் வர ஆரோக்கியமும் அதிகமாக கவனிச்சாங்க. 2017 வருஷத்துலேருந்து நாங்கள் கூடுதலாக 3 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து துளசி பாஸ்மதி, டெல்லி பாஸ்மதி, மைசூர் மல்லின்னு 4 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை நடவு செஞ்சோம். இது எங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்துச்சு. 5க்கு 5 அளவில் நிலத்தை பயன்படுத்தி 1 ஏக்கருக்கு 33 மூட்டை டெல்லி பாஸ்மதி அறுவடை செஞ்சோம். இங்க இருக்கிற விவசாயிங்க இந்த மாதிரி விளையிற முறையில சுவையும் ஆரோக்கியமும் அதிகரிக்கிற வேறுபாட்டை கவனிச்சு பார்த்தோம். இந்த அரிசியில மனமும் அதிகமா இருக்கு. அதனால இந்த அரிசி அதிக அளவில் வாங்க ஆரம்பிச்சாங்க. நெல் சாகுபடியை பொறுத்தவரை நாங்க சிறந்த லாபத்தை அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சோம். 2018 வருஷத்துக்குள்ள எங்க முழு கிராமத்தையும் இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு மாற்றணும்னு என்னோட விருப்பமா இருந்துச்சு. அதனால அப்ப நானும் என்னோட நண்பர்கள் ஒரு 15 பேர் சேர்ந்து கடலோரம் மற்றும் டெல்டா பகுதியில் விளையிற 100 வகையான பாரம்பரிய நெல் விதைகளை பாதுகாக்க ஆரம்பிச்சோம். பெரும்பாலான மக்கள் வேக வச்ச அரிசியை அவலா சாப்பிட்றதா விரும்புறாங்க. நாங்க எல்லா வகையான நீளமான அரிசி வகைகளையும் விற்க விரும்பினோம். அதை மக்கள் எப்பவும் சாப்பிட்ற மாதிரி அரிசியா மாத்தி அவங்க கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செஞ்சோம். அதனால காமினி, துளசி பாஸ்மதி போன்ற வாசனை அரிசி வகைகளை நாங்க நடவு செஞ்சோம். நம்ம கிராமம் நம்ம விதை என்ற பெயர்ல 15 விவசாயிகளை ஒன்றிணைச்சு விவசாயிகளால நிர்வாகம் செய்யற மாதிரி ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தினோம். அதன் மூலமா நாங்க பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாக்க முடிவு செஞ்சோம். கடந்த 2 வருஷமா 7 மண்டல விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் விதைகளை அனுப்பி நாங்க ஆதரிச்சுட்டு வரோம். நாங்க விதைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விதைகளை வாங்கின விவசாயிகளை திருப்பி கூப்பிட்டு அவங்க பயிர் விளைச்சல் எப்படி இருக்குங்கிற தகவலையும் நாங்க கேட்டு வாங்கிக்கிறோம். அவங்க பாரம்பரிய நெல் வகையில செய்யற முறை திருப்தியா இருக்குன்னு சொல்றாங்க. மேலும் இந்த முறையில் அவங்களுக்கு கலை பாதிப்பு பெருசா இல்லைன்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாய முறையில பூச்சி மேலாண்மை செய்ய எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் அவங்க சேர்க்கலைன்னு சொல்றாங்க. எங்க பண்ணைக்கு பயிருக்கு ஜீவாமிர்தமும் பஞ்சகாவியாவும் மட்டுமே போதுங்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இந்த விவசாய முறைக்கு அவங்க மாறினதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில வசதியும் அதிகரிச்சிச்சுன்னு சொன்னாங்க. நாங்களும் எங்களோட இடத்துல ஜீவாமிர்தம், பஞ்சகவியா இவற்றை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதை வெறுமனே தெளிச்சு பயிர் செய்யறதுனால பயிர் விளைச்சல் அதிகமாகிறத பார்த்து விவசாயிங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எங்களுக்கு வர்ற ஆர்டர்களும் இப்போ அதிகரிச்சுட்டே வருது. மேலும் 15 பேரோட தொடங்கின இந்த இயற்கை விவசாயம் வருஷம் கூடணுங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாடு முழுக்க இப்போ இயற்கை விவசாயத்தோட எதிர்காலத்தை பற்றி நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறோம். இயற்கை விவசாய முறையில் பல விவசாயிங்க விளைச்சல் அதிகரிக்க சோனா மசூரி, பிபிடி போன்ற மரபணு மாற்றப்பட்ட நெல் ரகங்களை பயிர் செய்யறாங்க. ஆனா அந்த பயிருக்கு அவங்க கிட்ட போதிய பாதுகாப்பு வழிமுறை இல்லை. அதே சமயம் பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு தங்களை பாதுகாக்கிற வழிமுறைகளை அந்த நெல் ரகத்துக்குள்ளேயே இருக்கு. இயற்கை முறையில விளையிற பாரம்பரிய அரிசியில நிறைய நன்மைகள் அடங்கியிருக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி தருது. அப்புறம் இது எந்த நிலையில இருக்கிற தண்ணியில இருந்தாலும் நல்லா வளருது. ஏன் உப்பு தண்ணியில கூட பயிரிடக்கூடிய தனித்துவமான திறமை அதுல இருக்கு. பாரம்பரிய அரிசியோட சக்தியை பாத்தீங்கன்னா, பாரம்பரிய அரிசியோட சக்தியை நாங்க பலர்கிட்ட காமிக்கிறதுக்கு உப்பு அதிகமா இருக்கிற மண்ணிலையும் கூட நாங்க பயிர் செஞ்சுட்டு வரோம். மேலும் நல்ல தரமான உற்பத்தியை வர்றதை பார்க்க முடியுது. இப்படி நாங்க பண்றதை பார்த்து எங்களை நிறைய பேர் கவனிச்சு பாராட்டுறாங்க. மேலும் மற்ற விவசாயிகளோட ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிக ஆர்டரும் கிடைக்குது. இதனால பாரம்பரிய அரிசியை இயற்கையான முறையில பயிர் செய்யறது எங்களை மட்டும் ஊக்குவிக்கல, எங்களை சுத்தி இருக்க விவசாய சமூகத்துக்கே இது ஊக்கம் தருது. ஒவ்வொரு கிராமத்திலையும் உள்ள விவசாயிங்க பாத்தீங்கன்னா தங்களுக்கு சொந்தமா விதை மையங்களை அல்லது விதை வங்கிகளையும் உருவாக்கிக்கணும். அதை அவங்க பராமரிக்கணும். நம்ம மரபை மறந்துடுறோம். நம்ம தாத்தா பாட்டியோட சொத்தை பாதுகாக்கிறோம், பேங்க்ல இருக்கிற இல்ல வீட்டில் இருக்கிற நகைகளை பாதுகாக்கிறோம். ஆனா ஒரு குழந்தைக்கு 6 மாசம் தான் தாய்ப்பால் கொடுக்க முடியும். அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற உணவு தான் அவங்க உடம்ப உருவாக்குது. இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகளும் சரி மக்களும் சரி மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி அதிகமா போறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலும் சில விவசாயிங்க அதிக மகசூல் தர மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை தான் பயிர் செய்யறாங்க. அதுல அதிகம் ஆர்வமும் காட்டுறாங்க.
இதனால நம்ம பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட பயிர்களிலிருந்து பெற உணவுப் பொருட்களை சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும். பாரம்பரிய விதைகளிலிருந்து வர உணவைத்தான் நம்ம நம்பி இருக்கணும். அப்புறம் மரபணு மாற்றப்பட்ட உணவுகளை சார்ந்திருப்பதை நம்ம குறைச்சுக்கணுங்கிறதா என்னோட கருத்து. பாரம்பரிய விதைகளை ஊக்குவிப்பதற்கான என்னோட கருத்து என்னன்னா, விவசாயிங்க தங்க சொந்த விதைகளை தங்க கிராமத்தில் உள்ள விதை மையங்களிலோ இல்ல விதை வங்கிகளோ சேமிக்கணுங்கிறது தான். விவசாயிகளோட நிதி நிலைமையை மேம்படுத்தணும், விவசாயிகளோட வருமானத்தை இரட்டிப்பாக்கணுங்கிற கருத்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. விதைங்க, உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, அப்புறம் சந்தையில் கிடைக்கிற அனைத்து வகையான இடுபொருளையும் வாங்குறதையும் நம்பியிருந்தா விவசாயிகளோட வருமானம் எப்படி இரட்டிப்பாகும்? விதை வங்கிகளை அமைக்க விரும்பும் ஆர்வமுள்ள விவசாயிங்க எங்களை அணுகி தொடர்பு கொள்ளலாம். விவசாயிகளுக்கு 100% உதவி வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம கிராமம் நம்ம விதை என்ற திட்டத்தோட நாங்கள் இப்போ முன் வந்திருக்கோம். நாங்கள் பொதுவாக கிராமத்தில் தான் வசிக்கிறோம். எங்கள் விவசாயத்தோட சாகுபடிக்கு விதைகள் தேவை இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய இந்த விதை வங்கி திட்டத்தை யாராவது எடுத்துக்கிட்டு செயல்படுத்த விரும்பினாலும் எங்கள் பக்கத்துல இருந்து 100% ஆதரவு தரவும் தயாராக இருக்கும். இப்போ நாம இயற்கை விவசாயத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஏன்னா புவி வெப்பமயமாகுது, பருவநிலை மாற்றங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டே வரோம். இதை பற்றி மக்களுக்கும் நல்லாவே தெரியும். விவசாய சமூகத்தில இருந்து இயற்கை விவசாயம் செய்யறது மூலமா புவி வெப்பமாகறத குறைக்க முடியும்னு நாம நம்புறோம். இயற்கை விவசாயத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பல்வேறு வகையான பறவைங்க, பூச்சிங்க, டிராகன் பிளைஸ், பட்டாம்பூச்சின்னு பல்லுயிர் பெருக்கம் அதிகமாகிறதும் நடந்திருக்கு. கடந்த 3 வருஷத்துல இல்லாத அளவுக்கு நான் நிறைய பல்லுயிர் பெருக்கத்தை பார்க்குறேன் என் வயல்ல. இயற்கை விவசாயத்தை நம்ம பின்பற்றும் போது சிட்டுக்குருவிகள், நிறைய பறவைங்க, இப்படி நம்ம இழந்த பல்லுயிர்களை நம்ம திருப்பியும் மீட்டெடுக்க முடியும்னு நான் விரும்புறேன். நன்றி.